Hi, hello everyone. Welcome back to Study Channel 16. இன்னைக்கு நம்ம டேட் டைம்ல கணக்கு பார்ப்போமா? First questionல என்ன கொடுத்துருக்காங்க? In Abanna, new rice during the Nuakhai festival in Sambalpur, Odisha is first offered to which deity? அதாவது ஒடிஷால செலிப்ரேட் பண்ற நுவாகாய் ஃபெஸ்டிவல்ல அவங்க ஹார்வெஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ரைஸ் அந்த இயரோட ஃபர்ஸ்ட் ரைஸை எந்த சாமிக்கு ஃபர்ஸ்ட் அவங்க சமர்ப்பிப்பாங்க அதான் கொஸ்டின். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரிசைடிங் டேட்டியான சாமலேஸ்வரி. ஓகேங்களா? ஓகே, நுவாகாய் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, அவங்க செலிப்ரேட் பண்ணுற ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அண்ட் தென் ஒடிஷாவில் இருக்கக்கூடிய சாம்பல்பூர் டிஸ்ட்ரிக்ட், ஓகே, அந்த ஏரியாவில் சாம்பல்பூர் மட்டும் இல்லை, அந்த பார்கர், பாலங்கீர், சோனேப்பூர் இந்த ஊர்லலாம் வந்து சமலேஸ்வரி காடஸ் சமலேஸ்வரிக்கு தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரைஸை ஆஃபர் பண்ணாங்க. ஓகேயா? ஆக்சுவலி இந்த ஊரோட பேரே வந்து ஸ்டார்டிங்கில் சமலேஸ்வரிபூர் அப்படின்னு தான் இருக்குமா, அது காலப்போக்கில் சாம்பல்பூராக மாறிடுச்சு. நெக்ஸ்ட், which of the following pairs of temple style and region are correctly matched? Vesara, Deccan, Rekajiyul, Odisha, Bunija, Malwa, Kalinga, Tamil Nadu. ஓகே, இல்லை எது எதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. எது எதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் வெசரா ஸ்டைல், டெக்கான். வெசரா ஸ்டைல் டெக்கான் அப்போ கரெக்டா? கரெக்ட். வெசரா அப்படிங்கிறது நகரா ஸ்டைலும் திராவிடமும் சேர்ந்த மாதிரி வரும் இல்லையா? நகராவும் திராவிடனும் சேர்ந்த மாதிரி வரும். அது வந்து டெக்கான் ஏரியா தான். அதாவது இந்த கர்நாடகா இருக்கும் இல்லையா, கர்நாடகா, நார்த்தன் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, இந்த ஏரியாஸ் எல்லாமே வந்து வெசரா ஸ்டைல்ஸ் தான் இருக்கு. ஓகே, சவுத்தில் திராவிடன் இருக்குமா, நார்த்தில் நகரா ஸ்டைல் இருக்குமா, அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி நடுவில் டெக்கான் ஏரியாஸில் வெசரா ஸ்டைல் இருக்கும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, வெசரா ஸ்டைல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா கட்டடக்கல், ஹொய்சாலா டெம்பிள்ஸ், அப்புறம் ஏஹோல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், பதாமி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெசரா ஸ்டைல் தான். ஓகே, ஏஹோல், பதாமி, இது எல்லாமே வந்து வெசரா ஸ்டைலுக்கான எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ரேகா டியூல் ஒடிஷா கரெக்டானு பார்த்தோன்னா கரெக்டாக. தென் புமிஜா மால்வா. புமிஜா ஸ்டைல் வந்து மால்வா பிளேட்டிவ் ரீஜன், அப்போ மத்திய பிரதேஷ், அந்த சென்ட்ரல் இந்தியா அந்த சைடு. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த போஜ்பூர் டெம்பிள், உதய்பூர் டெம்பிள், இது எல்லாமே புமிஜா ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஓகே, கலிங்கா ஸ்டைல் பார்த்தோன்னா தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு கிடையாது. இப்போ 1, 2 and 3 தான் கரெக்டு, 4th one தப்பு. ஓகே, ஏன்னா கலிங்கா ஸ்டைல் இஸ் ஃப்ரம் ஒடிஷா. ஓகே, ஆக்சுவலி இந்த கலிங்கா ஸ்டைல் சன் கோனார்க் டெம்பிள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த டெம்பிள்லாம் கலிங்கா ஸ்டைல்லாம். இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இது கலிங்கா ஸ்டைலில் ஒரு பார்ட் தான் ஆக்சுவலி இந்த ரேகா டியூல். இந்த பெருசா இருக்கு இல்லையா, இது வந்து ரேகா டியூல்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ட்டர் ஃபார்ம், அதாவது இது கொஞ்சம் உள்ள, இது ஃப்ரண்ட், இங்கே என்ட்ரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஓகேயா, இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஷார்ட்டர் போர்ஷனை வந்து காக்ரா ஜியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. காக்ரா ஜியூல். அண்ட் இந்த போர்ஷன் தான் ரேகா ஜியூல். ஓகே, ரேகா டியூல் அப்படிங்கிறது கலிங்கா ஸ்டைலில் ஒரு பார்ட் தான் ஆக்சுவலி. கரெக்டானு கேட்டிங்கன்னா அது கரெக்டாக.
வந்து ஒன்றும் கிடையாது, இந்த ஒரு கர்விலினியர் ஸ்ட்ரக்சர் தான் கலிங்கா ஸ்டைலோட ப்ராமினன்ட் ஃபீச்சர். here லெசரா இஸ் அ ஹைப்ரிட், அதாவது ஹைப்ரிட்ன்றப்போ மிக்ஸ் பண்ணது. நஹரா ப்ளஸ் டிராவிடா மிக்சடு. தென் டெக்கான் ஏரியாஸில் தான் இருக்கும். இந்த சாளுக்கியா, ஹொய்சாலா ஜோன்ஸ் இது எல்லாமே லெசரா ஸ்டைல். ரேகா ஜியோல் இஸ் நத்திங் பட் தி கர்விலினியர் ஷிக்காரா. இந்த ஷிக்காரா தானே ரேகா ஜியோல் சொன்னோம். ஓகே, ஒடிஷாவோட நஹரா சப்டைப், அதாவது சப்டைப். ஓகே, நெக்ஸ்ட் பூமிஜா டவர்ஸ் எங்கே இருக்கும்ட்டு பார்த்து இப்போ தானே சொன்னேன், மால்வா பிளாட்டியூவில் சென்ட்ரல் இந்தியா, அதை மத்திய பிரதேஷ் இந்த சைடில். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஸோ தட் யூஸ் ஆகும். இந்த கலிங்கா ஸ்டைலுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, பூரி ஜெகநாத் டெம்பிளுமே கலிங்கா ஸ்டைல் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். அக்கார்டிங் டு தி குப்தா டைனஸ்டி administrative structure, which one of the following pairs of officer and role is correctly matched? கண்டுபிடிங்க. பிராத்த மக்குலிகா பப்ளிக் ஒர்க் சூப்பர்வைசர் கரெக்டானு கேட்டீங்கன்னா தப்பு. நெக்ஸ்ட் கிராமிகா, இதுல வந்து எலிமினேட் பண்ண முடியலனாலும் ஒன்று வந்து ஈஸியானதா தான் இருக்கு. கிராமிகா அப்படின்னா வில்லேஜ் ஹெட்மேன் கரெக்டானு கேட்டீங்கன்னா கரெக்ட். பாருங்க, கிராமிகா கிராமிகா ஸ்பெல்லிங் மட்டும் தான் டிஃபர் ஆகிருக்கு. ஓகே, அப்போ இது தப்பு, இதுதான் கரெக்ட். ஓகே, தலவட்டக்கா அப்படிங்கிறது மிலிட்ரி ஃபேமஸா கிடையாது. தலவட்டக்கா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தலவட்டக்கா அப்படின்னா என்னது, அந்த வில்லேஜ்ல எல்லா அக்கௌண்ட்ஸையும் பார்த்துக்கக்கூடிய ஆஃபீஸர், அவர் தான் தலவட்டக்கா. Here Gramika means village headman, which was correctly matched. பிராத்த மக்குலிகா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஹை ரேங்கிங் கோர்ட் அஃபிஷியல், அதாவது அந்த ஒரு சிஎம் மாதிரி எல்லாமே அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஹி இஸ் நாட் ஜஸ்ட் அ பப்ளிக் ஒர்க் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அவர் ஒரு ஹை ரேங்கிங் கோர்ட் அஃபிஷியல். ஓகே, தலவட்டக்கா அப்படின்னா இந்த வில்லேஜ் அக்கௌண்டன்ட், எல்லா வில்லேஜோட மொத்த அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவர் தான் பார்த்துப்பாரு. ஓகேயா, அதுக்கு அவரை பே மாஸ்டர் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, வில்லேஜ் அக்கௌண்டன்ட்னு தான் சொல்லுவாங்க. Next one. Which of the following is a folk song form of Jharkhand that reflects life experiences, social unity, and often accompany dance and drama performances? இது ஜார்க்கண்டோடைய ஃபோக் சாங் ஃபார்ம் எதுன்னு பார்த்தோன்னா டோம் கட்ச். ஓகே, டோம் கட்ச் அப்படிங்கிறது தான் ஜார்க்கண்டோடைய ஃபோக் சாங் ஃபார்ம். லாவணி அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்பா? லாவணி மகாராஷ்டிரா கரெக்டா, இதெல்லாம் மறக்கக்கூடாது. லாவணி மகாராஷ்டிரா. பவுல் அப்படிங்கிறது பெங்காலோடையது. பாவாய் அப்படிங்கிறது குஜராத். ஓகேங்களா, மறக்காதுங்க. டோம் கட்ச் அப்படிங்கிறது ஜார்க்கண்ட், லாவணி மகாராஷ்டிரா, பவுல் பெங்கால், பாவாய் குஜராத். ஓகே, ஃபோக் சாங் அப்படின்னாலே வந்து அவங்களோட சொசைட்டி, அதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி பாடுறது தான் ஃபோக் சாங். What is the standard width of a singles badminton court as per international regulations? Singles badminton, actually badminton courtல சிங்கிள்ஸ்க்கும் டபுள்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் வித் இருக்கு. லென்த் பார்த்தோன்னா சேமாக தான் இருக்கும். ரெண்டுத்துக்குமே லென்த் என்னன்னா 13.40 meters. அது ஆப்ஷன் பியில் இருக்குல்ல, இதுதான். ஓகே, ரெண்டு சிங்கிள்ஸ் டபுள்ஸ் பேட்மிண்டன் கோர்ட்டோட லென்த் வந்து 13.40 meters. ஓகே, சிங்கிள்ஸ் பேட்மிண்டன் கோர்ட்டோட விட்த் வந்து ஆப்ஷன் சி 5.18 meters. சிங்கிள்ஸோடைய விட்த் வந்து 5.18 meters.
டபுள்ஸ்க்கான விட்த் தான் இந்த 6.10 மீட்டர்ஸ். இந்த கொஸ்டின்ல ஆப்ஷன் செம்மையா கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா எல்லாமே நீங்க வந்து பேட்மிண்டன் கோர்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ்ல இது மூணுமே படிச்சிருப்பீங்க. என்னடா மூணுமே பார்த்தா மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு யோசிப்பீங்க. ஆனா இது கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா. இது நீ கரெக்டா அக்யூரேட்டா படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்க முடியும். ஓகே, singles-ஓட width 5.18 meters, court-ஓட length 13.40 meters, and then doubles-ஓட width வந்து 6.10 meter, post net இருக்குல்லையா, நெட்டோட ஹைட் போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 1.55 மீட்டர்ஸ் இருக்குமா. சென்டர்ல கொஞ்சம் கம்மியா 1.522, 0.03% தான் கம்மியா, 0.03 மீட்டர்ஸ் தான் கம்மியா இருக்கு. ஓகே, 1.524 meters at center. Next போமா. Who among the following Chola emperors constructed the Grand Temple at Gangaikonda Cholapuram? யாரு கங்கை கொண்ட சோழபுரம் கட்டினது யாரு? கங்கை கொண்ட சோழபுரம் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு சொல்லுங்க பாப்போம். யாருன்னா ராஜேந்திர சோழன். ஓகே, கங்கை கொண்ட சோழபுரம் பிருஹதீஸ்வரர் டெம்பிள் அதை பேஸ் பண்ணி கங்கை கொண்ட சோழபுரம் அதே மாதிரி சின்னதா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல கட்டியிருப்பாங்க. இது வந்து ராஜேந்திர சோழன் வந்து கங்கா வரைக்கும் போயிட்டு நிறைய போர்ல வெற்றி பெற்றது அத கமாமரேட் பண்ற மாதிரி இவங்க கங்கை கொண்ட சோழபுரம் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. See here continuation of Dravidian grandeur after Rajaraja I's Tanjavur Brihadishwara temple. இதை கண்டினியூ பண்ற மாதிரி அதுக்கப்புறமா அவங்க பையன் வந்து கட்டியிருப்பாங்க. Next question. Statement 1. The Act of 1793 followed the tradition of personal rule without bringing in any legal reforms. Statement 2. Judges were assigned to interpret laws rather than depend on the ruler's personal judgment. இதுல எதுப்பா கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் 1793 இஸ் விச் ஆக்ட்? சார்ட்டர் ஆக்ட் 1793 கரெக்ட் இல்லைங்களா? அதுல என்ன சொல்லியிருப்பாங்க, ஆக்சுவலி வந்து அதுல கவர்னர் ஜெனரலோட பவர் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருப்பாங்க, ரூல் ஆஃப் லாவையும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை ப்ராப்பரா ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துச்சோன்னா அது வந்து இந்த 1793 ஆக்ட்ல தான். ஓகேங்களா. இதுலதான் வந்து ஜுடிஷியரி ரெவென்யூஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணி ஒரு ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்திருக்கும். அப்போ இது ட்ரெடிஷன் ஆஃப் பர்சனல் ரூலான்னு கேட்டா கிடையாது. இது ஆக்சுவலி இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட். ஓகே, அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஆப்வியஸ்லி wrong. Judges were assigned to interpret laws rather than depend on the ruler's personal judgment. Of course, correct. ரூலரோட பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் இல்லாம அவங்க ரூல் ஆஃப் லா ஃபாலோ பண்ணுன்றதுக்காக ஜட்ஜஸ் அசைன் பண்ணாங்க. ஓகே, கரெக்டான்னு பார்த்தோம்னா நமக்கு கரெக்ட். இதுல வந்து கான்வால்ஸ் கோட் அந்த இதுவும் அசோசியேட் ஆகி வந்துருக்கும். ஓகே, consider the following statements about the high jump. The minimum length of the runway is 15 meters. The diameter of the crossbar ranges between 15 cm and 20 cm. இதுல உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் தெரியலன்னா கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுல நீங்க ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். கிராஸ் பார் அப்படின்னா என்னப்பா, ஹை ஜம்புக்கு 2 போல் இருக்கும், நடுவுல ஒன்னு இருக்கும்ல, அதோட ஹைட் மெஷரிங் பார் இருக்கும்ல, அதுதான் கிராஸ் பார். அந்த கிராஸ் பார் எப்படி 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் டயமீட்டர்ல இருக்கும். அந்த பாரை ஜம்ப் பண்ணி பிளேயர் குதிக்கணும். அப்ப அதுக்கு ஓரளவுக்கு மெலிசா தானே இருக்கும், ரொம்ப அவ்வளோ திக்காவா இருக்கும். அதை ஜம்ப் பண்ணி அவங்க குதிக்கணும் இல்லையா. அதை வச்சு நார்மலா எதுவுமே தெரியல அப்படின்னா கூட அதை வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிடலாம். ஓகே, அப்ப இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா நமக்கு ஒன்லி 1 இஸ் கரெக்ட்.
ஓகேயா? இது ரெண்டு போஸ்ட் இருக்கு. அந்த போஸ்ட் மேல ஒரு ஒரு சின்ன பிளேட்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு மேல இந்த பாரை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த போஸ்ட் வந்து ஓடுறதுக்கான இந்த ரன்வே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 15 மீட்டர்ஸ் இருக்கும். அதாவது 15ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 16, 17, 18 எது வேணா இருக்கலாம். ஓகேயா? ரன்வே 15 மீட்டர்ஸ் கேட்டா கரெக்ட். ஓகே, இந்த இதோ இங்க இருக்கு இல்லையா, அந்த பாரை ரெஸ்ட் பண்ற, அதாவது அந்த பாரை மேல வைக்கிறதுக்கு ரெண்டு பிளாட்டா இருக்கும்னு சொல்லலாம். அது பேர் தான் பிளாட் பெக். ஓகே, இந்த பாரோட லென்த் பாத்தீங்கன்னா 3.98 to 4.02 meters, and then இதோட diameter is just 3 centimeter. ஓகே, and then இந்த மாதிரி கொஷின்ஸ்ல எல்லாம் டயமீட்டரா ரேடியஸா அப்படிங்கறத ஒரு 2 times கரெக்டா பாருங்க. Next one. Which of the following best reflects the strategic impact of the India-Australia Economic Cooperation and Trade Agreement after 3 years of implementation? அதாவது எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த ஒரு அக்ரிமெண்ட். ஓகே, அதை பற்றி கரெக்டாக எந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதான் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. என்னன்னா இந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 வருஷத்துலயே இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் 14% க்ரோ ஆகியிருக்கும். அண்ட் தென் நம்ம நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், அதாவது இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இவங்க நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து காட்டன் இந்த மாதிரியானது மட்டும்தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்லாம். ஆனால் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறமா இவங்க நிறைய இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. Like the air liquefaction machinery, and then petroleum coke, and then high capacity diesel generating sets. அதாவது air liquefaction machinery, அதுக்கப்புறமா இதெல்லாம் அவங்க நியூவா ஆட் பண்ண எக்ஸ்போர்ட் மெட்டீரியல்ஸ். ஓகே, calcined petroleum coke, and then high capacity H இது. ஓகே, high capacity diesel generating set. இந்த 3 எக்யூப்மெண்ட்டும் அவங்க வந்து புதுசா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் தென் 14% எக்ஸ்போர்ட் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகியிருக்கும். இந்த அக்ரிமெண்ட்ல வந்து எல்லா டாரிஃபையும் ரிமூவ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆஸ்திரேலியா வந்து இந்தியன் கூட்ஸ் மேல 96% டாரிஃப் வந்து குறைச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் இந்தியா ஆஸ்திரேலியன் கூட்ஸ் மேல வந்து 85 to ஒரு 90% டாரிஃபோட வேல்யூவை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போமா. அண்ட் தென் இன்னொரு விஷயம், இந்த இசிடி அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அண்ட் தென் அது ஒரு பைலேட்ரல் அக்ரிமெண்ட். அதாவது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவும் ரெண்டு பேருமே வந்து இவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க எங்களுக்கு கொடுப்பாங்க. அது ஒரு பைலேட்ரல் அக்ரிமெண்ட், and அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் கூட. Next question. An area of darkness is a travelogue by which Indian author? யாருதுன்னு பார்த்தோன்னா V.S. Naipaul. ஓகே, ஆக்சுவலி இவர் வந்து ஒரு 3 புக் எழுதியிருப்பாரு. இந்தியாவை டிராவல் பண்ணியேதான் 3 டிராவலாக். அதான் இந்தியா ட்ரைலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து an area of darkness எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறமா அதை கண்டினியூ பண்ணி a wounded civilization, a million mutinies now அப்படின்ட்டு. இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த an area of darkness அப்படிங்கிறது
இந்தியாவோட டார்க் சைடை காட்டும். லைக் இந்தியா இஸ் நாட் ஒன்லி வெல் டெவலப்டுன்ற மாதிரி இவரு இந்தியாவை டிராவல் பண்ணி அவரோட மொத்த ஒப்பீனியனும் எழுதி வச்சிருப்பாரு அதுல. இது பாருங்க, அது வந்து ஒரு இன்ட்ரோஸ்பெக்டிவ் அப்சர்வேஷன். அதாவது போஸ்ட் கொலினியல் பீரியட்ல ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்குலாம் அப்புறம் தான் ஒரு 1960s அந்த டைம்ல. ஓகே, போஸ்ட் கொலோனியல் பீரியட்ல இந்தியா எப்படி இருந்துச்சு, அதோட டார்க் சைடு எல்லாத்தையுமே காட்டியிருப்பாரு. Which Indian fencers acquired the bronze medal in the women's cadet epi category at the 2022 Asian Junior and Cadet Fencing Championships? யாரு? இந்தியால இப்போ வளர்ந்து வர ஒரு எப்பி கேட்டகிரி ஃபென்சர் யாருன்னா அது பிரச்சி லோகன் தான். ஓகேங்களா? நிறைய ஃபென்சர்ஸ் கிடையாது இந்தியால, இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். அதனால கொஞ்சம் பேர் பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலி ஃபென்சிங்ல 2 கேட்டகரி இருக்கு. எப்பி கேட்டகரின்னு ஒன்று, இன்னொன்று வந்து சாப்ரே கேட்டகரி. அது என்ன எப்பி சாப்ரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுல ஃபென்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். அதாவது அந்த ஸ்டிக்கு இப்படி கையில் இப்படி வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஃபென்ஸ், இந்த இதுதான் டிஃப்ரென்ஸு. எப்பி அப்படிங்கிறதுல வந்து இந்த ஃபென்ஸ் வந்து ரிஜிடா இருக்கும், பெண்டெல்லாம் ஆகாது. அண்ட் தென் அதோட எட்ஜ்ல வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். எட்ஜ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஓகே, ஆனா சாப்ரே இது ஃபென்ஸ் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஓகேங்களா, ஃபிளெக்சிபிளா இருக்கு அண்ட் கொஞ்சம் தின்னா இருக்கும் சாப்ரே இது. இந்த ஆப்ஷன் ஏல இருக்காங்க பாத்தீங்களா, பவானி தேவி, அவங்க வந்து சாப்ரே கேட்டகிரி ஃபென்சர் தான். அவங்க ஒலிம்பிக்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 2020 ஒலிம்பிக்ஸ், 2024 ஒலிம்பிக்ஸ் ரெண்டுத்துலயுமே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ 2022 ஜூனியர் கேட்டகரியில ஏஷியா கேடட் ஃபென்சிங் சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பிரான்ஸ் மெடல் பார்ட்டிசிபேட் மட்டும் இல்ல, பிரான்ஸ் மெடல் செக்யூர் பண்ணியிருக்காங்க. யாருன்னா அது பிரச்சி லோகன். Which of the following statements about the Kilo India Youth Games 2023 is correct? சொல்லுங்க. Kilo India Youth Games 2023 was held across 4 cities in Maharashtra. Maharashtra ல நடந்துச்சு? Nope. Held in Madhya Pradesh. Okay. Maharashtra கிடையாது, மத்திய பிரதேச தான் நடந்துச்சு. And then the game include 20 disciplines and no demo sport. No. Kilo India 2023ல 27 disciplines இருந்துச்சு. ஓகேங்களா? அண்ட் தென் இந்த பர்டிகுலர் இயர் டெமோ ஸ்போர்ட் எதுவும் கிடையாது. ஆனா பொதுவா கீலோ இந்தியா கேம்ஸ்ல டெமோ ஸ்போர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க, ஆனா இந்த பர்டிகுலர் இயர்ல கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏவும் தப்பு, ஆப்ஷன் டியும் தப்பு. The event lasted for 13 days across 15 venues. கரெக்டான்னு கேட்டீங்கன்னா இது கரெக்டா. அண்ட் தென் 5000 அத்லெட்ஸ் தாண்டி அவ்வளோ பேர் விளையாடினாங்கப்பா. 4000 அத்லெட்ஸ், அதுவும் வன்லின்னு வேற கொடுத்துருக்காங்க. அப்போ தப்பு. ஓகே, the event lasted for 13 days across 15 venues. Okay. Next poema. See here, Kilo India Games is a multi-sport event. Often includes demo indigenous sports. Often includes, but in 2023 there is no demo sport. Athlete participation typically exceeds 5,000. Question number 13. The Union Home Minister chairs a zonal council meeting as dash chairman. அதாவது ஜோனல் கவுன்சில் மீட்டிங் அப்படின்னா என்னன்னா, இந்தியால மொத்தம் அந்த நார்த்தன் ஜோன், சதர்ன் ஜோன், ஈஸ்டர்ன் ஜோன், வெஸ்டர்ன் ஜோன் அண்ட் சென்ட்ரல் ஜோன் அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகே, இந்த 5 ஜோனுக்கும் ஜோனல் மீட்டிங்ஸ் அப்படின்னு நடத்துவாங்க. அதோட சேர்மேன் யாருன்னு பார்த்தோம்னா நம்மளோட யூனியன் ஹோம் மினிஸ்டர் தான். அது என்ன ஆஸ் டேஷ் சேர்மேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனியன் ஹோம் மினிஸ்டர் இஸ் எ சேர்மேன் அப்படின்றப்போ அவர் ஒரு எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன். அதாவது அந்த கரண்ட் டைம்ல யாரு யூனியன் ஹோம் மினிஸ்டரா இருக்காங்களோ who holds that office is known as ex officio. Okay,
at that time who holds that particular office is known as ex officio member of that position. ஓகேங்களா, அதுதான் எக்ஸ் அஃபிஷியோக்கான எக்ஸாக்ட் மீனிங். அப்போ யூனியன் ஹோம் மினிஸ்டர் சேஸ் ஜோனல் கவுன்சில் மீட்டிங் as எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். ஓகேங்களா, இதுல இந்த வைஸ் சேர்மன் போஸ்ட் சேர்மனா இருக்கிறது யூனியன் ஹோம் மினிஸ்டர்னு பார்த்துட்டோம் ஜோனல் கவுன்சில் மீட்டிங்ல. வைஸ் சேர்மனா யார் இருப்பான்னு இது வந்து ஜோனல் மீட்டிங் எல்லா இடத்துலயும் நடக்குது. மொத்தமா பாக்குறதுக்கு தான் ஹோம் மினிஸ்டர் வந்துட்டாரு. வைஸ் சேர்மன் யார் இருப்பாங்கன்னா அது வந்து ரொட்டேட்டிங் நேச்சர்ல வரும். எப்படின்னா ஒரு வருஷம் இந்த ஸ்டேட்டோட சிஎம் வந்து வைஸ் சேர்மனா இருப்பாரு, அடுத்த வருஷம் இன்னொரு ஸ்டேட்டோட சிஎம் வைஸ் சேர்மன், அந்த மாதிரி ரொட்டேட்டிங் பேசிஸ்ல ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸ் வைஸ் சேர்மனா இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஜோனல் கவுன்சில் மீட்டிங் அப்படிங்கிறது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. Next question, which of the following statements regarding human antibodies is accurate? Okay, human antibodies பத்தி எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா சொல்லிருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க? IgG constitute. அது என்ன IgG அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஜினா ஒண்ணும் கிடையாது, இம்யூனோகுளோபுலின். ஓகே, ஆன்டிபாடியோடைய சயின்டிபிக் நேம் தான் வந்து இம்யூனோகுளோபுலின். ஐஜி அப்படின்னா இம்யூனோகுளோபுலின். ஆன்டிபாடியோடைய சயின்டிபிக் நேம் தான் இம்யூனோகுளோபுலின். ஓகேங்களா, IgG அதாவது antibody G constitutes largest proportion of antibodies in human blood. The next, antibody E plays a key role in allergic responses. Antibody A is primarily located in bodily secretions such as saliva and breast milk. இதுல actually 3 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்டா. ஓகே, நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ்லயே 70 to 80% வந்து பிளட்ல இருக்கக்கூடிய இந்த ஆன்டிபாடி ஜி தான். ஓகேங்களா, 70 to 80% வந்து பிளட்ல இருக்கிற ஆன்டிபாடி ஜி தான் பிரசன்ட் ஆகிருக்கும். அதுவும் பிளட்லனா பிளட்டோட சீரம்ல பிளட் வித்தவுட் தி கிளாட்டிங் ஃபேக்டர் இருக்குல்ல, அதாவது ஃபிப்ரினோஜென் அப்படின்னு ஒரு ஃபிப்ரினோஜென் பிளட் காம்போனன்ட் தெரியும்ல, ஃபிப்ரினோஜென் அப்படிங்கிறது தான் பிளட் வந்து கிளாட் ஆகிறதுக்கு, அதாவது பிளட் உறையறதுக்கு ரெஸ்பான்சிபிளான ஃபேக்டர். ஓகே, அந்த ஃபிப்ரினோஜென் இல்லாம பிளட்டை பார்த்தோன்னா அது பிளாஸ்மா சீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய ஆன்டிபாடி தான் இந்த ஐஜிஜி. ஓகே, பாருங்க, இட்ஸ் மோஸ்ட் அபண்டன்ட் இன் சீரம் அண்ட் கிராசஸ் பிளேசென்டா. அப்போ வூம்ப்ல இருக்கக்கூடிய குழந்தைக்கும் பிளேசென்டா வழியா இந்த ஆன்டிபாடி போகும். அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு பிளேசென்டா வழியா இந்த ஆன்டிபாடி போகும். ஓகேயா, நெக்ஸ்ட் ஐஜிஇ அப்படிங்கிற இந்த ஆன்டிபாடி வந்து நம்மளோட மாஸ்ட் செல்ஸ். இது வந்து ஒரு செல், இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸ்ல எல்லாம், இந்த கட் ஏரியா, இந்த மாதிரி ஏரியா, லங்ஸ், இந்த கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கிற அந்த ஏரியாஸ்ல எல்லாம் இந்த மாஸ்டர் செல்ஸ் இருக்கும். இந்த மாஸ்டர் செல்ஸ்ல அலர்ஜிய ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி இந்த ஹிஸ்டமின், ஹெப்பாரின், சைட்டோகைனின் இதெல்லாம் வந்து அலர்ஜிக்கு ரெஸ்பான்சிபிளான புரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஹிஸ்டமின், ஹெப்பாரின். ஓகே, இது ரெண்டு தான் மெயினா அலர்ஜிக்கு.
ஓகே, அதாவது இப்ப வெளியில இருந்து வரக்கூடிய ஏதாச்சும் ஒண்ணு இந்த ஹிஸ்டமின் அப்படிங்கிறது மாஸ்டர் செல்ஸ்க்குள்ள கிரானியூல்ஸா இப்படி பிரசன்ட் ஆகியிருக்கும். நல்லா இதான் ஒரு மாஸ்டர் செல்னு வச்சுக்கோங்களேன். இதுல நிறைய கிரானியூல்ஸா இப்படி பிரசன்ட் ஆகியிருக்கும். இத பிளாஸ்ட் பண்ணி விட்டுருச்சுன்னா அவள்தான் அலர்ஜி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, இப்போ ஒரு பர்சனுக்கு டஸ்ட் அலர்ஜி, இது ஏதாச்சும் சாப்பிட்டா, இப்போ ஃபிஷ்லாம் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு அலர்ஜி வரும்ல, அதெல்லாம் எப்படின்னா ஃபிஷ்ல இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டடின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட்ஸ் வந்து இந்த ஹிஸ்டமின் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். ஓகே, அதனாலதான் ஒரு சிலருக்கு வந்து ஃபிஷ் சாப்பிட்டா அலர்ஜி ஆகுது. இந்த மாதிரி சீ ஃபுட் அலர்ஜிலாம் இருக்கும்ல நிறைய பேருக்கு, அந்த சீ ஃபுட் அலர்ஜிக்குலாம் ரீசன் வந்து இதுதான். ஓகே, ஆன்டிபாடி இ is responsible is plays a key role in allergic responses. And then antibody A. ஏங்கிறது மோஸ்ட்லி மியூக்கஸ் ஏரியாஸ், மியூக்கஸ் எக்ரீட் பண்ற அந்த ரீஜன்லலாம் லொக்கேட் ஆயிருக்கிற ஆன்டிபாடி தான் இந்த ஆன்டிபாடி ஏ. ஓகே, அப்போ மியூக்கஸ் சலைவா, நம்ம சலைவா, டியர்ஸ், கொலஸ்ட்ரம் இஸ் நத்திங் பட் த பிரஸ்ட் மில்க் கொலஸ்ட்ரம் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, மில்க் அண்ட் தென் டியர்ஸ், சலைவா, கட், இந்த மியூக்கஸ் ரீஜன்லலாம் இருக்கக்கூடிய ஆன்டிபாடி தான் ஆன்டிபாடி ஏ. ஓகே, அது இல்லாம இன்னும் 2 ஆன்டிபாடி இருக்கு. என்னன்ட்டு பார்த்தோம்னா ஆன்டிபாடி எம் அண்ட் ஆன்டிபாடி டி. ஆன்டிபாடி எம் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா பிளட்ல தான் இருக்கும் இதுவுமே. ஆனா இது 70 to 80% இருக்காது, இது அதோட கொஞ்சம் கம்மியா ஒரு 5 to 10% வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் இருக்கும் இந்த ஆன்டிபாடி எம்ங்கிறது. இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா, நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அப்போ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஆன்டிபாடி என்னவா இருக்கும்னா ஆன்டிபாடி எம் தான். ஓகே, இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னாலே அந்த ஃபர்ஸ்ட் வர ஆன்டிபாடி எம்மா தான் இருக்கும். அண்ட் தென் ஆன்டிபாடி டி அப்படிங்கிறது வந்து டி. ஆன்டிபாடி டி அப்படிங்கிறது பி செல்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்கு. அது என்ன பி செல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லிம்போசைட்ஸ், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது போன் மேரோல மெச்சோர் ஆகி வந்துச்சுன்னா அது பி செல் அப்படி சொல்லுவாங்க. அதோட சர்ஃபேஸ்ல இந்த ஆன்டிபாடி டி அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், ஹோப் இட் வாஸ் கிளியர். ஓகே, புரியலன்னா சொல்லுங்க, நீங்க சொன்னீங்கன்னா தான் நெக்ஸ்ட் செஷன்ல உங்களுக்கு எப்படி புரியுதோ புரிஞ்ச மாதிரி எடுக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, arrange the following in chronological order. Satkaria Commission report submitted. Interstate Council constituted. Punchi Commission constituted. இது chronological order அப்படின்னா என்னப்பா, அசெண்டிங் ஆர்டர். ஓகே, எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு, எது அதுக்கப்புறம், எது அதுக்கப்புறம் அப்படின்ற ஆர்டர். ஃபர்ஸ்ட் எது நடந்துச்சு, சர்க்காரியா கமிஷன். கரெக்டு. சர்க்காரியா கமிஷனுக்கு அப்புறம் தான் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. சர்க்காரியா கமிஷனோடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலையே உருவாக்கியிருப்பாங்க. ஓகேயா, இது வந்து சர்க்காரியா கமிஷன் வந்து எப்போ 1988ல அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்து 1990லயே இன்டர்ஸ்டேட் கவுன்சில உருவாக்கியிருப்பாங்க. 1990. ஓகே, 1990ல இன்டர்ஸ்டேட் கவுன்சில உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கேப்ல என்ன ஆயிருக்கும்னா, நிறைய பாலிடிக்ஸ்ல நிறைய கோalition, அதாவது கூட்டணி கட்சி அதெல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகி அதனால நிறைய பார்ஷியலிசம் எல்லாம் வளர்ந்து டெரரிசம், இந்த ஃபெடரல், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பிரச்சனை வந்து மறுபடியும் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்குமான அந்த ரிலேஷன் வந்து இன்டரப்ட் ஆயிருக்கும். ஓகேயா, பாலிடிக்ஸ்ல இந்த கூட்டணி கட்சி வச்சு இவங்க அவங்க அப்படின்ற மாதிரி, அதுலயே சென்டருக்கும் ஸ்டேட்டு அண்ட் தென் இன்டர்ஸ்டேட்னா ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட், இவங்களுக்கான ரிலேஷன் வந்து கொஞ்சம் இன்டரப்ட் ஆயிருக்கும். அது மறுபடியும் எக்ஸாமைன் பண்றதுக்காக உருவாக்குனது தான் இந்த புன்சி கமிஷன். ஓகேயா, எப்பனா 2007ல. ஓகே, ஃபர்ஸ்ட் சர்க்காரிய கமிஷனே அதுக்கு தான் போட்டிருப்பாங்க. எதுக்குன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை எக்ஸாமைன் பண்றதுக்காக தான் போட்டிருப்பாங்க. அவங்க எக்ஸாமைன் பண்ணிட்டு இந்த மாதிரி
இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்ற ஒரு கவுன்சிலை நம்ம உருவாக்கலாம். உருவாக்கி ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கொண்டு வரலாம். அந்த அந்த கவுன்சில்ல ரெண்டு மெம்பர்ஸும், அதாவது சென்டர் சார்பா ஸ்டேட் சார்பா உட்காந்து பேசி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்மளால ஈஸியா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லா பேலன்ஸ்டா கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால இன்டர்ஸ்டேட் கவுன்சிலையும் உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்து புன்சி கமிஷன் வந்து அவங்க என்ன அப்புறம் சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸாமைன் பண்ணிட்டு அதாவது கவர்னருக்கு அவரோட பவர்ஸை டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸா கொடுக்கணும். அப்பதான் அந்த ஸ்டேட் வந்து ப்ராப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் தென் பிரசிடென்ட் ரூலுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுத்திருப்பாரு. ஓகே, அதாவது பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக மெயினா பிரசிடென்ட் ரூல் அப்படின்றது வரக்கூடாது, அதனால அந்த ஸ்டேட்டோட பீஸே பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேயா, இந்த மாதிரி பிரசிடென்ட் ரூலுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் தென் கவர்னரை ரிமூவ் பண்றோம்னா முன்னாடியே நீங்க சொல்லணும். அந்த மாதிரி ஸ்டேட்டோடைய பீஸை மெயின்டைன் பண்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் இந்த புன்சி கமிஷன் கொடுத்திருப்பாங்க. ஓகே, அப்ப 1988ல சர்க்காரியா ரிப்போர்ட் சப்மிட் ஆயிருக்கும். அப்புறம் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து 1990ல செட்டப் பண்ணாங்க. 2007ல புன்சி கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன், திப்பானி arises from the Dash region of Gujarat. இந்த எக்ஸாம்ல திப்பானி ஃபுல்லா கேட்டுட்டாங்க. திப்பானில என்னென்னலாம் இருக்கும் மொத்த கொஸ்டினுமே கேட்டாங்க. திப்பானி arises from the Kutch region of Gujarat. ஓகே, இந்த சௌராஷ்டிரா விமென்ஸ் அவங்க சௌராஷ்டிரால இருந்து ஒரிஜின் ஆனது தானே திப்பானி அப்படின்ட்டு நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து திப்பானிய யாரு ஆடுவாங்க, அதாவது விமென்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மென்ஸ் வந்து பெர்கஷன் சான்ஸ், அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மென்ஸ் வாசிப்பாங்க, விமென் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது இன்னொரு கொஸ்டின் தான் வந்துச்சு. அப்புறம் அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க, அதாவது உட்டன் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது இன்னொரு நாள் இன்னொரு ஷிஃப்ட்ல இன்னொரு கொஸ்டினா இருந்துச்சு. பாருங்க, ஒரே ஒண்ணு டிப்பானி அப்படிங்கிற ஒரு டான்ஸ்ல இருந்து எத்தனை ஷிஃப்ட்ல எத்தனை வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட், அப்போ இந்த சௌராஷ்டிரா பெல்ட் வந்து கட்ச் ரீஜியன்ல தான் இருக்கு. இந்த இடத்துல இருந்தா திப்பானி ஆரிஜினேட் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்ப்போமா, which of the following is a key economic role of the government in both developed and developing countries? Developed and developing countriesல கவர்மெண்டோட கீ எக்கனாமிக் ரோல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது இப்ப பிரைவேட் ஃபார்ம்ஸை மட்டும் நம்ம ரெகுலேட் பண்ணா எப்படி இந்த கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் சொல்ல முடியும்? கிடையாது இல்லையா? ஏன்னா பிரைவேட்டை மட்டும் நம்ம பண்ணோம்னா அது வந்து கேபிட்டலிஸ்ட் கவர்மெண்ட் ஆயிடும். அப்போ மோஸ்ட்லி வந்து ரிச் பிகம் ரிச், புவர் பிகம் புவர் அப்படி ஆயிடும். பிரைவேட் ஃபார்ம்ஸை மட்டும் நம்ம ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா. கரெக்ட் தானே? எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டின்றது கிடைக்காம போயிடும். அண்ட் தென் பப்ளிக் ஃபார்ம்ஸை மட்டுமும் பண்ண முடியாது. பப்ளிக் ஃபார்ம்ஸை மட்டும் நம்ம ரெகுலேட் பண்ணி விட்டாலும் அந்த இடத்துல இன்ஃப்ளேஷன் வந்துடும். ஓகே, அண்ட் தென் ஒன்லி ப்ரமோட்டிங் எக்ஸ்போர்ட்ஸ். நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா அப்போ நமக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் தென் ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னா அப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்ன நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாதான் நமக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியா வரும். அதாவது நம்ம கண்ட்ரிலேயே சர்க்குலேட் பண்றதை விட நான் எக்ஸ்போர்ட் பண்ணா எனக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியா வரும் அப்படின்னா நான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேனா இல்லைன்னா என் ப்ராடக்ட்டை என் நேஷன்லயே வச்சுப்பேனா? ஆப்வியஸ்லி நான் ப்ராஃபிட் மைண்ட்ல வச்சுதான் கம்பெனியை ரன் பண்றேன். அப்போ நான் என்னை பத்தி தான் யோசிப்பேன். அப்ப நான் எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவேன். அப்போ இதுவும் வந்து ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அப்போ ஒரு லா ஃப்ரேம் பண்ணி அத ஜஸ்டிஸோட நேர்மையா எல்லாருக்கும் கரெக்டா ஈக்குவலா போய் சேர்ற மாதிரி டெலிவர் பண்ணணும். அதுதான் ஒரு கவர்மெண்டோட கீ எக்கனாமிக் ரோல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, see here. It was a core sovereign function. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரூல் ஆஃப் லா, ஜுடிஷியரி அண்ட் லெஜிஸ்லேஷன். ஒரு லாவை மேக் பண்றதும் அதை ஃபாலோ பண்றதும் அதுதான் வந்து ஒரு சோவரின் ஒரு ஒரு கண்ட்ரி இறையாண்மையோட இருக்கணும் அப்படின்னாலே, அதாவது அது இண்டிபெண்டா அந்த கண்ட்ரி இருக்கணும் அப்படின்னாலே அது வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்,
The 2025 Global Peace Index indicates the global peacefulness has generally shown a 2025 Global Peace Index. Global Peacefulness பத்தி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த வருஷம் it was a downward trend, அதாவது பீஸ்ஃபுல்னஸ் டிக்ளைன் ஆயிடுச்சு. ஓகே, 2025ல குளோபல் பீஸ்ஃபுல்னஸ் டிக்ளைன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் நடந்த லார்ஜஸ்ட் ஆனுவல் ட்ராப்பே வந்து 2025 குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல தான். ஓகேயா, எவ்வளோனா ஒரு 0.36% பீஸ்ஃபுல். இது கம்மியா இருக்க மாதிரி தெரியும், ஆனா இல்ல. பீஸ்ஃபுல்னஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது கம்மி ஸ்கோர் இருந்துச்சுன்னா அங்க பீஸ் அதிகமா இருக்கு. ஓகேயா, அதிகமான ஸ்கோர் இருந்தா அந்த கண்ட்ரில பீஸே இல்ல, அந்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா, பீஸ் உள்ள இண்டெக்ஸோட அந்த சிஸ்டம் அப்படிதான் ரேங்க் ஆயிருக்கும். ஆனா இந்தியா இந்த வருஷம் எத்தனாவது ரேங்க்ல இருக்குன்னா, இந்தியா 115th ரேங்க். அதாவது போன வருஷம் 116ல இருந்திருக்கும், இந்த வருஷம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இந்தியாவுக்கு 115th ரேங்க். இந்த குளோபல் பீஸ்ஃபுல் இண்டெக்ஸ் அப்படின்றத யாரு வருஷம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரியுதா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் பீஸ். இவங்க தான் வந்து குளோபல் பீஸ்ஃபுல் இண்டெக்ஸை எல்லா வருஷமும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்தியாவோட ரேங்க் என்னதுப்பா? 115. இந்த குளோபல் பீஸ்ஃபுல் இண்டெக்ஸ் வந்து ஒரு கண்ட்ரில எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்கன்னா, சொசைட்டியோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் அப்போதைக்கு இருக்கிற ஆன்கோயிங் கான்ஃப்ளிக்ட்ஸ், அண்ட் தென் அந்த கண்ட்ரியோட மிலிட்டரைசேஷன். ஓகேயா, இது மூணுத்தையும் தான் மேஜர் டொமைனா வச்சு கன்சிடர் பண்ணுவாங்க. See here, இதோட மெட்ரிக்ஸ் என்னன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, ஆன்கோயிங் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் மிலிட்டரைசேஷன். GPA trend shows incremental deterioration. இன்க்ரிமெண்டல் பார்க்காதீங்க, டிட்டோரியேஷன். டிட்டோரியேஷன்னா என்னது? கெட்டு போச்சு, இப்போ டிக்ளைன் ஆயிடுச்சு டியூ டு கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டெபிலிட்டி. ஓகே, இந்தியா ஸ்பெசிபிக் ரேங்க் வேரிஸ். ஆமா, இந்தியாது அப்படின்னு கேட்டாங்கன்னா டெவலப் ஆயிடுச்சு, நம்ம வந்து ஒரு ரேங்க் முன்னாடி வந்துட்டோம். ஓகே, ஆனா குளோபலி அப்படின்னு தான் இவங்க கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபோக்கஸ்னா குளோபல் டைரக்ஷன் அப்படின்றப்ப அது டிக்ளைன் ஆயிடுச்சு. Next, when was the first industrial policy announced in independent India? First industrial policy independent Indiaல சுதந்திரம் கிடைச்ச அடுத்த வருஷமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா. ஓகே, 1948லயே வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் கொண்டு வந்துட்டாங்க. எப்போ இவங்க மிக்சடு எக்கானமி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களோ அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. என்ன ஒண்ணு, 1948 அப்புறம் 1956லயுமே ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் வந்திருக்கும். இது எல்லாமே வந்து சோசியலிஸ்டிக் பேட்டர்ன்ல இருந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்மளால எக்கனாமியை டெவலப் பண்ண முடியல கம்ப்ளீட் சோசியலிஸ்டா இருக்கிறப்போ. ஏன்னா இப்போ நம்ம டெவலப்டா மாறணும் அப்படின்னா நமக்கு நிறைய அப்போ பிஓபி பிரச்சனை எல்லாம் வந்துச்சுல்ல 1990ல. அதனால அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்காக, எக்கனாமியை டெவலப் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் அப்புறம் 1991 ரிஃபார்ம்ஸ்ல வந்து இந்த லைசன்ஸ் ராஜ் இதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டு இந்த லிபரலைசேஷன்ல பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் இதெல்லாம் 1991 ரிஃபார்ம்ஸ்ல பண்ணி தான் எக்கனாமியை ஸ்டேபிளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஃபர்ஸ்ட் எப்போ வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 1948. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 20th question. Assertion: globalization led to increased inequality in India. அதாவது குளோபலைசேஷன் இந்தியால வளருது, கரெக்டா? குளோபலைசேஷன் இந்தியால வளரப்போ என்ன ஆகும்? இப்போ அர்பன் ஏரியாஸ்ல அண்ட் தென் ஒரு எஜுகேட்டட் பீப்புள், ஒரு வெல்
செட்டில் இல்ல கொஞ்சம் ஃபார்வர்டா திங்க் பண்றவங்க இந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தானே வந்து முன்னாடி அவங்கதான் வளர்ந்து வர முடியும். ஓகே, குளோபலைசேஷன் ஆகுது அப்படின்னாலே வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு தான் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாம இப்ப கீழே இருக்காங்கல்ல ரூரல் பீப்புள்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவா பெனிஃபிட் அவங்க ஆக மாட்டாங்க. ஹியர் ரீசன்ல கொடுத்திருப்பாங்க, growth வந்து அன்ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. எல்லாரையும் ஒன்னா தூக்கி விட முடியாது இல்லையா? இப்போ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வருது அப்படின்னாலே அது அர்பன் ஏரியாஸுக்கு தான் வரும் மோஸ்ட்லி. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு ட்ரேட் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக அர்பன் ஏரியாஸ்ல தான் வரும். ஸோ தட் அர்பன் பீப்புள்ஸ் தான் வந்து நிறைய பெனிஃபிட் அடைவாங்க கம்பேரிங் டு ரூரல். கரெக்டா? அப்போ இன்இக்வாலிட்டி அண்ட் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் எஸ், இன்இக்வாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு ரீசனா இருக்கிறது இந்த growth வந்து அன்ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது தான். இது வந்து அர்பனை தான் மோஸ்ட்லி பெனிஃபிட் ஆகும். அண்ட் தென் சர்வீஸ் செக்டார் அதெல்லாம் வேலை செய்யறவங்க. ஓகே, இதுதான் வந்து மோஸ்ட்லி பெனிஃபிட் ஆகும். இந்த ரூரல் ஏரியா பீப்புள் வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ் பெனிஃபிட். ஓகேயா? நெக்ஸ்ட் போமா? பிடிஎஃப்லாம் வரலையேன்ட்டு யோசிக்காதீங்க. ஒன்ஸ் கிளாஸஸ் முடிஞ்சதும் ஓவராலா கம்பைல் பண்ணி உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, டோன்ட் வரி, பிடிஎஃப் வரலன்ட்டு வரும். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இன்வால்வ்ஸ் செல்லிங் ஸ்டேக்ஸ் இன். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன? டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, கவர்மெண்ட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு கம்பெனில ஒரு 10,000 ரூபாய்க்கு ஷேர்ஸ் வாங்கி அதுல எனக்கு இருக்கு. ஓகே, எனக்கானது அதுல இருக்கு. அதான் நான் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நான் வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு வைங்களேன். இதை நான் அப்படி வித்துட்டேன் அப்படின்னா அது பேரு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஒண்ணும் கிடையாது, என்னோட ஷேரை நான் வித்துடுறேன், அதுதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அப்போ கவர்மெண்ட் அவங்களோட ஸ்டேக்ஸ் விற்கிறாங்க, அதுதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க எதை வைப்பாங்க? என்ஜிஓ, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கவர்மெண்டால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ட்ரேட் யூனியன்ஸும் முடியாது. பிரைவேட் ஃபர்ம்ஸும் ஆப்வியஸ்லி அவங்களால கை வைக்க முடியாது. பப்ளிக் என்டர்பிரைசஸ் மட்டும்தான் அவங்க விற்க முடியும். கரெக்ட் தானே? இப்போ ஒரு கவர்மெண்ட் எதை விற்க முடியும்? பப்ளிக் என்டர்பிரைசஸ். ஏன்னா அதுதான் கவர்மெண்டோடையது, அதை பிரைவேட்டுக்கு வித்துருவாங்க. அதான் பிரைவேட் சர்வீஸ் அண்டர்டேக்கிங்ஸ். ஓகே, அவங்களோட பங்கு வந்து கவர்மெண்ட் வித்துருவாங்க. அது பேர் தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். Which one of the following national park state pass is correctly matched? Nandapa National Park, Nagaland. Vansta National Park, Rajasthan. Simlipal National Park, Odisha. Bandipur National Park, Andhra Pradesh. இது கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு சொல்லுங்க. யப், இட்ஸ் சிம்லிபால் நேஷனல் பார்க், ஒடிஷா. அதுதான் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. ஓகே, நந்தப்பா நேஷனல் பார்க் எங்கப்பா இருக்கு? எங்க இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. பந்திப்பூர் நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னா கர்நாடகால இருக்கு. வன்ஸ்தா நேஷனல் பார்க் குஜராத்ல இருக்கு. ஓகே, பந்திப்பூர் நேஷனல் பார்க் வந்து நீலகிரியோட பயோஸ்பியர் பார்ட்டான். நெக்ஸ்ட், the concept of reasonable classification as a limitation to the right to equality article 14 was established in which case? Okay, எந்த கேஸ்ல ஆர்டிகல் 14 வந்திருக்கும்? அதாவது ரைட் டு ஈக்வாலிட்டி எந்த கேஸ்ல வந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம். எந்த கேஸ்ல வந்திருக்குன்னா அன்வர் அலி சர்க்கார் கேஸ் தான் வந்திருக்கும். அது என்ன அன்வர் அலி சர்க்கார் கேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷல் கோர்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா குயிக் ட்ரையல்ஸ். ஒரு சில கேசஸ் எல்லாம் இருக்கும்ல, அதாவது ஒரு சில கேசஸ் அப்படின்றப்போ நம்மளால கரெக்டா கிளாசிஃபையே பண்ண முடியாது. ஓகே, கரெக்டா அவங்க வந்து அதுல அந்த விஷயத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ, அந்த குயிக் அந்த ஸ்பெஷல் கோர்ட்டை கிரியேட் பண்றப்போ ஒரு ரூல் எதுவுமே இருக்காது. சர்டன் கேசஸை நாங்க எடுத்து ஸ்பெஷல் கோர்ட்ல போட்டு சீக்கிரமா அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம்.
அப்படின்ற பேசிஸ்ல தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்பெஷல் கோர்ட்டை வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட். அது பேர் தான் குயிக் ட்ரையல்ஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரூல்ஸே இல்ல, ரீசனபிளா இவங்க கிளாசிஃபையே பண்ண மாட்டேங்கிறாங்க கேஸ, சோ தட் இதுல ஈக்குவாலிட்டி பாதிப்படையுது அப்படின்றத எதிர்த்துதான் இந்த அன்வர் அலி அப்படிங்கிற கேஸே போட்டிருப்பாரு. ஓகேங்களா? அப்பதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இல்ல இது வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு எதிரா இருக்கு. அண்ட் தென் ஒரு ஒரு அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் லா போய் சேரணும். இந்த தப்பு கொலை பண்றான் அப்படின்னா எல்லா கொலைகாரனுக்கும் ஒரே மாதிரி தான் தண்டனை இருக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? இதுதான் ரைட் டு ஈக்குவாலிட்டியை லிமிடேஷன் வச்சு அந்த கிளாசிபிகேஷன் ரீசனபிளா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் நடந்திருக்கும். ஓகேங்களா? என்னதுன்னா அன்வர் அலி கேஸ் வெர்சஸ் வெஸ்ட் பெங்கால். இப்போ மத்த கேஸ்லாம் என்னன்ட்டு அப்படியே ஷார்ட்டா ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடுவோமா? கேசவநந்தா பாரதி கேஸ் என்னப்பா? சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? கேசவநந்தா பாரதி கேஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இது சொல்லியிருப்பாங்க, பார்லிமெண்ட் அமெண்ட் அதாவது பார்லிமெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணலாம், ஆனா அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ண முடியாது அப்படிங்கறத தானே வந்து கேசவநந்தா பாரதி கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம், நம்ம பிரியாம்பிள கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பார்ட் அப்படிங்கிறதையும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க கேசவநந்தா பாரதி கேஸ்ல. ஓகேங்களா? பார்லிமெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணலாம், ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ண முடியாதுன்னு சொன்னது கேசவநந்தா பாரதி கேஸா. அப்படியே கோகுலநாத் கேஸ் வாங்கல. கோகுலநாத் கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்லிமெண்ட் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர்ஸை அமெண்ட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்னது கான்ஸ்டிடியூஷன் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கேசவநந்தா பாரதி கேஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்க கையே வைக்க முடியாதுப்பா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கிட்டேயே வராதிங்க, அதை நீங்க அமெண்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது இந்த கோகுலநாத் கேஸ். ஓகே, அது ஒரு ப்ராப்பர்ட்டி கேஸ். ஓகே, நெக்ஸ்ட் மேனகா காந்தி. மேனகா காந்தி கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதாவது ரூல்ஸ் எல்லாமே ஒழுங்கா இல்லாம கவர்மெண்டால எதையும் எந்த ஒரு ப்ரொசீஜரும் கரெக்டா இல்லாம கவர்மெண்ட்னால ஒரு லாவை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அதாவது ரீசன் அண்ட் தென் ப்ரொசீஜர் இது எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படின்றது. ஓகே, மேனகா காந்தி அவங்களோட பாஸ்போர்ட்டை கவர்மெண்ட் வந்து சீஸ் பண்ணியிருப்பாங்க வித்தவுட் எனி வேலிட் ரீசன். ஓகேங்களா? அதை எதிர்த்து அவங்க ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. என்னன்னா வந்து இது வந்து ஆர்டிகல் 19, அதாவது செக்யூர் சிட்டிசன், அது அப்புறம் ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 அண்ட் தென் பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி ஆர்டிகல் 21, இது எல்லாத்தையுமே வயலேட் பண்ற மாதிரி இருக்கு. வித்தவுட் எனி ரீசன் கவர்மெண்ட் வந்து அவங்களோட பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்ப கவர்மெண்ட் ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஃபேர் அண்ட் ஜஸ்டிஸ் அண்ட் ரீசனபிள் ரீசன் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து ஒரு லாவை அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போமா. மேட்ச் த டான்ஸ் வித் இட்ஸ் 4 ட்ரைப் கம்யூனிட்டி. சொல்லுங்க. கல்பேலியா. ஆப்ஷன்ஸ் இல்லையா? வாங்க நம்மளே அப்படியே மேட்ச் பண்ணலாம். கல்பேலியா எந்த ஒரு டான்ஸ்? ஸ்னேக் டான்ஸ். கல்பேலியானா ராஜஸ்தான் ஸ்னேக் டான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பந்தி அப்படிங்கிறது சத்தீஸ்கர். கரெக்டா? பந்தி அப்படிங்கிறது சத்தீஸ்கர். தங்கி நித்யா அப்படிங்கிறது தங் டிஸ்ட்ரிக்ட் பில் ஒரிஜின் ட்ரைப்ஸ், குஜராத்ல வந்துரும். பைகா அப்படிங்கிறது ஒரு வாரியர் டான்ஸ், ஒடிஷா. கரெக்டான்னு பார்த்துக்கலாம். கரெக்டா மக்கள்? கரெக்டா. பந்தி அப்படிங்கிறது சத்தீஸ்கர் டான்ஸ். ஓகே,
இது எப்படி தெரியுமா நான் ஞாபகம் வச்சுப்பேன்? பந்து தமிழ்ல பந்து பால் தானே. அந்த பால் மாதிரி உருண்டையா சட்டி செய்யறாங்க, அதனால சட்டீஸ்கர். ஓகேயா? ஓகே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் க்ளூ அடிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்பேலியா கல்பேலியா அப்படிங்கிறது வந்து பாம்பு டான்ஸா? சும்மா க்ளூக்காக. இப்ப கல்லு உடைக்கிற மாதிரி அந்த மாதிரி கஷ்டமானதுலாம் ராஜஸ்தான் அந்த சைட்ல தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம். இந்த மாதிரி க்ளூ வச்சு வச்சு பச்சாதான் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். Identify the incorrect match of satellite type and application. Option A, weather satellite, cyclone tracking. ஆமா, வெதர் தான் சைக்ளோனை ட்ராக் பண்ணுது. வெதர் சேட்டலைட், சைக்ளோன் ட்ராக்கிங் கரெக்ட் தான். ரிமோட் சென்சிங் சேட்டிலைட், லேண்ட் யூஸ் மேப்பிங். ஆமா, நம்ம இப்போ கூகுள் மேப் தான் யூஸ் பண்றோம்ல, அதெல்லாம் எப்படி வருது? ரிமோட் சென்சிங் சேட்டிலைட் மூலயமா தான் கூகுள் மேப்ஸ்லாம் மேப் அப்டேட் ஆகுது. ஓகேயா? கரெக்டானு பார்த்தோன்னா அதுவும் கரெக்ட். கம்யூனிகேஷன் சேட்டிலைட், டிவி ப்ராட்காஸ்ட். கரெக்டானா அதுவும் கரெக்ட் தான். இப்போ டிவி அப்படிங்கிறதும் ஒரு விதமான கம்யூனிகேஷன் தானே. அப்போ கம்யூனிகேஷன் சேட்டிலைட் இஸ் டிவி ப்ராட்காஸ்ட். கரெக்ட். நேவிகேஷன் சேட்டிலைட், ஃபாரஸ்ட் ஃபயர் மானிட்டரிங். நேவிகேஷன் அப்படின்னா டைரக்ஷன் தானே. இப்போ அதுக்கும் ஃபாரஸ்ட் ஃபயர் மானிட்டரிங்க்கும் என்ன சம்மந்தம்? அப்போ ஆப்ஷன் டி தான் தப்பு. Okay, see here weather satellites track cyclones and storms. Example, InSatMate in the satellite na weather satellite. Remote sensing satellite detects the land use vegetation. இது remote sensing தான் வந்து land சம்பந்தப்பட்ட எல்லா land விஷயம் எல்லாத்தையும் பார்த்துக்கும். இப்போ ஃபாரஸ்ட் ஃபயர், வெஜிடேஷன் எல்லாமே. ஓகே, ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ்ல யூஸ் பண்றது தெர்மல் பேண்ட்ஸ். கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான் வந்து டெலிகாம் கம்யூனிகேஷன் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, என்னன்னா இது வந்து ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் தான் கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஓகே, நேவிகேஷன் ஜிபிஎஸ், ஐஆர்என்எஸ்எஸ், ஐசி இதெல்லாம் பொசிஷனிங். ஓகே, அதாவது நேவிகேஷன் அப்படிங்கிறப்பவே உங்களுக்கே தெரியுது, இட்ஸ் அபவுட் டைரக்ஷன், நாட் அண்ட் ஃபயர் மானிட்டரிங். ஃபாரஸ்ட் ஃபயர், இப்போ இந்த லொக்கேஷன்ல என்ன நடக்குது, இந்த லேண்ட்ல அந்த விஷயத்தெல்லாம் வந்து லேண்ட் யூஸ் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் வச்சு தான் பார்ப்பாங்க. ஓகேயா? நேவிகேஷன் சேட்டலைட் வந்து பொசிஷனிங்க்கு தான் பிரைமரியில யூஸ் பண்ணுவாங்க, நாட் ஃபார் ஃபயர் மானிட்டரிங். ஓகே ஓகே, அவ்வளோதான். இன்னையோட செஷனும் ஓவர். தேங்க்யூ, பப்பாய். புரியுதா புரியலையான்னு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா தான் நெக்ஸ்ட் பண்ண முடியும். ஓகே, புரிஞ்சுதுனாலும் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்றுக்குலையாச்சும் நீங்க புரிஞ்சுதுன்னு சொல்லலாம்ல. அப்படிதானே நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி போகலாம் அப்படின்ட்டு தோணும், ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணலாமா அப்படின்னு தோணும். ஓகே, பை பாய்.